உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, செப்டம்பர் 29 திங்கட்கிழமையிலிருந்து 5 அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கு ஒரு நாளும் எப்படி பலன்கள் இருக்க போகிறது என்ற கம்ப்ரைஸ்டு மேட்டர் வார பலன் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து கணிக்கப் போகிறோம். வாருங்கள் காணலாம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்திலே மூல நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரனை பெற்றிருக்கிறீர்கள். சந்திரனும் குருவும் பார்த்து கொள்ளக்கூடியதே யோகமாக அமையக்கூடியதாகவும், கேந்திரஸ்தானத்திலிருந்து குரு பார்ப்பதனாலே தீர்மானமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும். என்னதான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னாலும் தான் உட்கார்ந்து இடங்களிலே மனசு எப்பயுமே சந்தோஷத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 29, 30 தேதிகளிலே கொஞ்சம் கொஞ்சம் போராட்டத்தில் இருந்தாலும், பயோரிதம் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் போராட்டத்தில் இருந்தாலும் 4ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறமா பெட்டர்மெண்ட் கிடைக்கும். பைசாலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகாக டிட்டர்மைன் பண்ணி இந்தந்த வேலையெல்லாம் இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாஸை கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். 3ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு புதன் மாறுகிறார். தொழிலிலே அவர் இருக்கிற வரைக்கும் நிறைய பிரயாணங்கள் இருந்தது, இங்கேயும் அலைச்சலாக இருந்துச்சு. இனிமேல் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இந்த புதன் கொடுத்து விடுகிறார். முக்கியமாக திருமண தடைகள் நீங்கும். வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாரம். சுப நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் ஃபிக்ஸ் ஆகிடும். அழகாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரிலேட்டடாக கொஞ்சம் 4 பேருக்கு போய் சொல்லிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது, பத்திரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி நல்ல சுப செலவுகள் எல்லாம் உண்டு. பொன் வாங்கிறது, அதே மாதிரி ஆடைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகும். இதெல்லாம் நல்ல செய்திகளெல்லாம் இனிமேல் நடக்க போகிற ஒரு நல்ல காலம் இருக்கிறது. குழந்தை பேறு இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள், மருத்துவ தொடர்பான குழந்தை பேர் பார்த்து கொண்டவர்களுக்கு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதன் கொண்டு வந்து தருகிறார். செவ்வாயும் சேர்ந்து பார்க்கக்கூடிய மேஷ ராசியாக இருப்பதனால் மேஷத்தையும் பார்க்குறார், ரிஷபத்தையும் பார்க்குறார். இந்த ரிஷபத்தை சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதனாலே கொடுத்த காசுக்கு கரெக்டாக வசூல் ஆகலையேன்னு எண்ணங்கள், விரட்டி பிடிச்சி எப்படின்னா வாங்கணும்னு வேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இப்போது அந்த தைரியத்தை கொண்டு வந்து அந்த பைசாவை வசூல் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. கேட்டு கிடைக்கக்கூடியது கடன், பார்க்காமல் கெடுவது பயிர் அப்படிங்கிறனால கொஞ்சம் பயிர்களை கொண்டு பார்ப்பது, சென்று பார்த்து வருவது, பூமி நிலங்களை அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது அவசியம். உங்கள் இடத்துல வேறு யாருன்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கான அவசியம் இந்த காலகட்டங்களில் உண்டு. முக்கியமாக நீர்நிலைகளில் கிட்டையில் உங்கள் நிலங்கள் இருக்கும்போது அது மற்றவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மனதிலே உறுதியாக செய்யக்கூடிய காரியங்கள், 4 பேரை கூட்டி வச்சு பேசுகிறது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மத்தியஸ்தம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு லாபமாக ஒரு நல்ல செல்வாக்கை கொடுப்பதாக அமைகிறது அப்படிங்கிறதும், சகோதரர்கிட்ட இணக்கமான, அது முக்கியமாக இளைய சகோதரர்கிட்ட இலக்கமான சூழ்நிலையும், மூத்த சகோதரர்கிட்ட மரியாதையுடன் கொடுத்த பலன்களாகவும் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. அயன சயன போகம் உங்களுக்கு வெற்றிய வாய்ப்பை தருவதாக இருக்கிறது. இந்த வாரத்திலே சனி பிரதோஷம் அன்று அவசியம் சிவபெருமானுக்கு, நந்தியம்பெருமானுக்கும்
நல்ல எண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவீர்களானால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி கடன்கள் குறைந்து வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் லாபத்தையும் பெறலாம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.